ஓகேங்களாப்பா? ஸோ லெக்சர் நம்பர் 19th நமக்கு ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் லெக்சர். மோஸ்ட்லி இன்னைக்கு முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சார் அப்படின்னா, எழுதிக்கலாமா? ஓகேங்களா? நம்ம கைனமேட்டிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் பார்த்துட்டோம். அதாவது அந்த சாரி, நான் சர்க்குலர் மோஷன், ரோலிங் மோஷன். சரியா, நான் தெளிவாக தான் இருக்கேன். ரோலிங் மோஷன், ரோலிங் மோஷன்ல இந்த கைனமேட்டிக்ஸ்னா மோஷன் பேராமீட்டர்ஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், வெலாசிட்டியாக இருக்கட்டும், ஆக்சலரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்க்ளைன்டு பிளேன் பார்த்தோம். இன்க்ளைன்டு பிளேன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் எவ்வளோ, வெலாசிட்டி எவ்வளோ, டைம் எவ்வளோ, யார் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுறா, இது எல்லாமே அந்த ஃப்ரிக்ஷன் இது எவ்வளோ நம்ம ஒரு டேபிள் போட்டோம். சரிங்களாப்பா? எல்லாமே பார்த்தோம். அண்ட் இந்த ரோலிங் மோஷன்லேயே வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த டான்சிங் ரோஸ் தான், அவரையும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபைனல் டாபிக் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷன். ஸோ டைனமிக்ஸ்னாவே நமக்கு ஓகேங்களா, அந்த அந்த ரோலிங் மோஷன்ல ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆனா நம்ம அதை எப்படி ஸ்டடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைனமிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷன், டைனமிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷன். ஓகேங்களாப்பா? ஸோ டைனமிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷன். ஓகேங்களா? ஸோ ஸோ இது வந்து நமக்கு ஃபோர்ஸ் இருக்கும், அப்படிதானப்பா? ஃபோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில், ஓகேங்களா, ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் உங்களுக்கு எது வந்து ரோல் ஆகிட்டு வருதுப்பா? ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரோல் ஆகுது. ஓகேங்களா? சாரி, ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆகுது. ஸோ ரோல் ஆகுதுனாவே நமக்கு டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க, ரொட்டேஷனல் வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ ரோல் ஆகி வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து ஓகேங்களா ரஃப் சர்ஃபேஸு. டேக்கிங் திஸ் இஸ் ரஃப் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களாப்பா? வெர் இஸ் எ ஃபோர்ஸ் ஆக்டிங். சரி, எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. டேக்கிங் திஸ் இந்த இந்த டாப் சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தெர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க, கேட்க சான்சஸ் இருக்குன்னா, இப்போ இது வந்து பியூர் ரோலிங்ல இருக்கணும்னா, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி கேட்கலாம். சரியா? இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து சரியா, டு பி இன் பியூர் ரோலிங், ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து டு பி இன் பியூர் ரோலிங். சார் பியூர் ரோலிங்ல இருக்கணும் அப்படின்னா, சரிங்களா, நமக்கு டு பி இன் பியூர் ரோலிங் வாட் இஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், வாட் இஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு கேட்கலாம். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எனி ஐடியா இருக்காப்பா? இங்க இப்ப நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால இது பியூர் ரோலிங்ல இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபார்வர்ட், பேக்வர்ட், ஆர் ஃபிரிக்ஷன் இருக்குமா? ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ, இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் கொடுத்தா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா? அப்படி இருந்தா எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? பியூர் ரோலிங். முக்கியமான பாயிண்ட். என்ன ரோலிங் அது? பியூர் ரோலிங். சரிங்களாப்பா? பியூர் ரோலிங். இப்போ ஃபிரிக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க, பேக்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, we will check. நம்ம செக் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபிரிக்ஷனே இருக்காது. ஓஹோ, அப்படி, அது சரி. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்ப்போம். we will check it. நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ரவுண்ட் ஆப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கேன் தவிர, அந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் என்னென்ன இருக்கு நம்மகிட்ட? ரிங் இருக்கு, டிஸ்க் இருக்கு, ரிங்கு, டிஸ்கு, சாலிட் ஸ்பியரு, ஹாலோ ஸ்பியர், நிறையா இருக்கு. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருவோம். எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருவோம். செம்மையா இருக்கும். ஏன் இதுல இது இந்த சம்முக்கு அப்புறம் ஒரு சம் போடுவோம். உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நோ ஃப்ரிக்ஷன் சார், பிகாஸ் இட்ஸ் பியூர் ரோலிங். செக் பண்ணிடுவோம். சரி, சப்போஸ் எடுத்துக்கலாம், கவனிக்கலாமாப்பா?
I'm drawing the free body diagram. அந்த தலைவன் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃபோர்ஸ் வந்துட்டாலே யார் வந்துருவா? ஃபோர்ஸ் வந்துட்டாலே தலைவன் வந்துருவான். ஃப்ரீ பாடி டயக்ராம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. நமக்கு இப்போ இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இந்த டாப் பாயிண்ட்ல நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பியூர் ரோல் ஆகணும்னா இங்க இருக்க இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி பார்க்கணும்? பியூர் ரோல் ஆகணும்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கணும்? இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டு பி இன் பியூர் ரோலிங் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் இருக்குல்ல, அது என்ன ஆகக்கூடாது? என்ன ஆகக்கூடாது? கிளிப் ஆகக்கூடாது. ரெஸ்ட்ல இருக்கணும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம். கரெக்ட். திஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம். அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஓகே விடவா எப்படி பாருங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம். வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்தாதான் அது என்ன ரோலிங்னா பியூர் ரோலிங். சரிங்களா? அப்போ நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஃபோர்ஸ் கொடுத்தா அது என்ன பண்ண பார்க்கும்? கண்டிப்பா இந்த கான்டாக்டை இப்போ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால இந்த கான்டாக்டை அது இந்த பக்கம் ஸ்லிப் பண்ண ட்ரை பண்ணாதுப்பா. வாடா, புரியுதாப்பா? இப்ப ஸ்லிப் பண்ண ட்ரை பண்ணாது. இப்படி இருக்குல்ல, அது இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த கான்டாக்ட் அப்படி ஸ்லிப் பண்ண சான்ஸ் இருக்குல்ல? சான்ஸ் இருக்கா இல்லையாப்பா? எஸ் ஆர் நோ? ஸ்லிப் பண்ண சான்ஸ் இருக்கா இல்லையா? ஸ்லிப் பண்ண சான்ஸ் இருக்கா இல்லையா? எஸ் சார், ஸ்லிப் பண்ண சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இப்ப நம்ம கொடுக்குற இந்த ஃபோர்ஸ் வந்து ஸோ இப்போ இந்த கான்டாக்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை ஸ்லிப் பண்ண கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஆனா ஸ்லிப் ஆகக்கூடாது. அப்ப ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா என்ன கண்டிப்பா அங்க இருக்கணும்? கண்டிப்பா அங்க ஃப்ரிக்ஷன் இருக்கணுமா? எஸ் ஆர் நோ? அப்ப ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா நீ கவலைப்படாத மச்சான், நான் இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தடுக்கிறதுக்காக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸ்லிப் ஆக விடாம பார்த்து பார்க்கல. நம்ம படிச்சோம்ல, பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம் படிச்சோம்ல, இங்க எம். இப்ப நான் வந்து இந்த செட்டப்ல நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஸ்லைட் ஆகக்கூடாது இந்த இடத்துல. அப்ப ஸ்லைட் ஆகக்கூடாதுன்னா அங்க ஃப்ரிக்ஷன் இருக்கணும். ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா ஸ்லைட் ஆயிடும். அந்த இடத்துல நல்லா எண்ணெயை ஊற்றி வச்சிருந்தீங்கன்னா லைட்டா ஃபோர்ஸ் கொடுத்தாலே சரக்குன்னு போய் ஸ்லைட் ஆகி விழுந்துரும். விழுகக்கூடாதுன்னா அங்க ஃப்ரிக்ஷன் இருக்கணும். எஸ், ஃப்ரிக்ஷன் வில் பேலன்ஸ் கண்டிப்பா. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அப்போ என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? சரி, ஃப்ரிக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தா அது என்ன ஃப்ரிக்ஷனா இருக்கும்? என்ன ஃப்ரிக்ஷனா இருக்கும்? இப்போ அது ரோல் ஆகி போயிட்டு இருக்காப்புல, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஸ்லிப் ஆகக்கூடாது. அப்ப அது என்ன ஃப்ரிக்ஷனா இருக்கும்? நான் ஆல்ரெடி உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நல்லா கவனிக்கணும்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் படிச்சிட முடியாது. நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்படிதான்டா இருக்கும். அதை நம்ம எந்த அளவுக்கு டீப்பா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அது புரியும். சீரியஸா மேலோட்டமாலாம் படிக்க முடியாது இதை. சரியா? நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த எதுல சொல்லியிருக்கேன்னா இந்த இன்க்ளைன்டு பிளேன்லயே நான் சொல்லியிருக்கேன், இங்கேயும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்ததுதான், இங்கேயும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்துச்சா இல்லையா? என்னது? எம்ஜி சைன் டீட்டா. ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம நடத்தணுமா இல்லையா? அந்த ரவுண்ட் ஆப்ஜெக்டை பிடிச்சி அந்த எம்ஜி சைன் டீட்டா இழுத்துச்சா இல்லையா? அங்க பியூர் ரோலிங்ல இருக்கணுமா? பியூர் ரோலிங்ல இருக்கணும்னா அங்க என்ன ஃபிக்ஷன் இருக்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கைனடிக்கா சொன்னேன். ஸ்லிப் ஆக கூடாதுப்பா. ஸ்லிப்பிங்கா இருந்தா, அது ஸ்லிப்பிங்ல இருந்தாதான்ப்பா ஃபிக்ஷன் கைனடிக் வரும். அது ஸ்லிப் ஆக கூடாதுல்ல ஸ்டூடெண்ட்ஸ். ரிமெம்பர் ஸ்லிப் ஆக கூடாதுப்பா. அப்ப ஸ்லிப் ஆக கூடாதுன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ல இருக்கும். கைனடிக் ஃபிரிக்ஷன் எப்ப இருக்கும்? ஸ்லைட் ஆகும் போது தானே இருக்கும். இதை ஸ்லைட் ஆகலையே. அப்ப அது என்ன ஃபிரிக்ஷன் இருக்கணும்? அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் பார்த்தோம். இங்கேயும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான். ஸோ இப்போ நான் அசியூம் பண்ணி, எனக்கு டைரக்ஷன்லாம் தெரியாது, நமக்கு எப்பவுமே என்ன தெரியும்? இந்த பக்கம் போகுதா, அப்ப இந்த பக்கம் இருக்கும், புரியுதா இல்லையா? அப்படின்னு நினைச்சு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம அசியூம் பண்ணிப்போம், இந்த பக்கம் ஃபிரிக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். அந்த ஃபிரிக்ஷன் கண்டிப்பா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனடிக் ஃபிரிக்ஷன். கைனடிக் ஃபிரிக்ஷனா இருந்தா அப்போ அது பியூர் ரோலிங்ல இருக்காதியா? சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா
அது வந்து அந்த இடத்துல உள்ள கான்டாக்ட் ஸ்லைட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸ்லைடிங்ல தான் கைனடிக் ஃபிரிக்ஷன் வரும், மறந்துடாதீங்க. இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். நினைக்கிறேன், ஐ திங்க். சரியாப்பா? சரி, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பியூர் ரோலிங்ல இருக்கணும் அப்படின்னா, பியூர் ரோலிங்ல இருக்கணும்னா எஃப் வந்து எஃப்எஸ் ஆக்டா தான். ஓகே, எஃப் வந்து இந்த எஃப்எஸ் மேக்ஸை விட கம்மியா இருக்கணுமா இல்ல எஃப் வந்து அதிகமா இருக்கணுமா? எஃப்எஸ் மேக்ஸை விட எப்படி இருந்தா நமக்கு இது பியூர் ரோலிங்ல இருக்க சான்ஸ் இருக்கு? சொல்லுங்கப்பா. நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை விட அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா பியூர் ரோலிங்ல இருக்கிறதுக்கு? கிரேட்டரா இருக்கணுமா? ஓகே. அப்படி கிரேட்டரா இருந்தா என்ன நடக்கும்னா ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி கிரேட்டரா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னையா? நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன? இது எதுல இருக்கணும்? பியூர் ரோலிங்ல இருக்கணும். பியூர் ரோலிங்ல இருக்கணும்னா இந்த இடத்துல உள்ள அந்த கான்டாக்ட் என்ன ஆயிடக்கூடாது? ஸ்லைட் ஆயிடக்கூடாது. அது எப்ப ஸ்லைட் ஆகும்? நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா ஸ்லைட் ஆயிடும்ல. அது காப்பாத்துறதே யாரு தான்? ஃப்ரிக்ஷன் தான். அப்போ அந்த நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா இதை ஸ்லைடு பண்ணி விட்டுறாது? யோசிச்சு பாருங்க, ஸ்லைடு பண்ணி விட்டுறாது. நமக்கு ஸ்லைடு ஆக கூடாதுப்பா. அப்போ ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட கம்மியா இருக்கணும். எஸ், எஸ், கரெக்ட். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த கண்டிஷன் வராது. இந்த கண்டிஷன் ஒன்று நம்ம மேபி கண்டிஷனை செக் பண்றாங்க. ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. லெஸ் தென்னா இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? இப்போ எஃப் வந்து லெஸ் தென் எஃப்எஸ் மேக்ஸா இருக்கு. எஃப் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, எஃப் வந்து லெஸ் தென் எஃப்எஸ் மேக்ஸா இருக்குன்னா ஸோ ரோல் ஆகும். ரோலிங்கு அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஸ்லிப் ஆயிடுக்காது, ஸ்லைட் ஆயிருக்காது. அப்போ ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை சார், எனக்கு எஃப் வந்து ஈக்குவலா இருக்கு, அந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இதுவும் பியூர் ரோலிங் தான்ப்பா. திஸ் இஸ் பியூர் ரோலிங். ஏன்னா ஸ்லைட் ஆகாம இருக்குல்ல. ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங்னாவே பியூர் ரோலிங். இது ரோலிங் வித் ஜஸ்ட் ஸ்லைடிங்கா பார்த்தோம்ப்பா. இது வரைக்கும் பியூர் ரோலிங் மேக்ஸிமம் கண்டிஷன் பார்த்தோமா? ரோலிங் வித் ஜஸ்ட் ஸ்லைடிங். இதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமா போயிடுச்சுன்னா ஸ்லைட் ஆயிடும். ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா ரோலிங் வித் ஸ்லைடிங் வந்துடும். வித் ஸ்லைடிங் இப்போ பியூர் ரோலிங் கிடையாது. பியூர் ரோலிங் கிடையாது. நம்மளோட மெயின் மோட்டிவ் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஸ்லைட் ஆகக்கூடாது. ஸ்லைட் ஆகக்கூடாதுன்னா நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸும் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை விட கம்மியா இருக்கணும். புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். புரிஞ்சிச்சு சார்? புரிஞ்சிச்சா இல்லையா? ஓகே, நான் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன் இந்த டைரக்ஷன் இருக்கும். புரிஞ்சிருச்சு. ஓகேப்பா, நன்றி. ஓகே, இப்போ போவோம், நம்ம ஃபார்வர்டா போவோம், அடுத்து போவோம். சரியா? இப்போ ஃப்ரிக்ஷன் எவ்வளோன்னு பார்ப்போம். சரியா? சரி, பார்ப்போமா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அப்போ நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸு எஃப்எஸ் மேக்ஸை விட கம்மியா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எஃப்எஸ் மேக்ஸை விட நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ எஃப்எஸ் மேக்ஸை விட கம்மியா இருந்தாலே நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா எஃப்எஸ் வந்து ஆக்ட் ஆகும். எஃப்எஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் இப்போ ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங் ஆர் ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங், ஏதோ ஒண்ணுப்பா. ஆர் வித்தவுட் ஸ்லைடிங், ஏதோ ஒண்ணு. வித்தவுட். ஓகே, இந்த நம்ம எடுத்திருக்கப்பா. நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட கம்மியா இருக்கு. அப்போ எஃப்எஸ் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த கண்டிஷன் தான் இது. இதுக்கு பேர் தான் பியூர் ரோலிங். இதுக்கு பேர் தான் பியூர் ரோலிங். ஓகேப்பா. இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் ஃப்ரீ பாடி டயக்ராம். டிராயிங் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அந்த ஃபிரிக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இதை வந்து ஸ்லைட் ஆகாம பார்த்துக்கிறதுக்காக, சரிங்களா, நமக்கு என்ன பியூர் ரோலிங்ல இருக்கிறதுக்காக என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஐ எம் அசியூமிங் திஸ் டைரக்ஷன். சரியா? இந்த 6, இதுவும் 6. நமக்கு வேற ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இல்லை, வேற எந்த ஃபோர்ஸும் கிடையாது. சரிங்களாப்பா? பட் இது வந்து ரோலிங்ல இருக்கு, மறந்துடாதீங்க. அப்ப ரோலிங்ல இருந்தாலே நம்ம ரெண்டா பிரிச்சிடணும்ப்பா. சரிங்களா? பியூர் ரோலிங்ல இருந்தாலே என்ன பிரிச்சிடணும்? டிரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஞாபகம் இருக்கா? நம்ம இன்க்ளைன்டு பிளேன்லயே அதான் பண்ணோம். அங்கேயும் எம்ஜி சைன் தீட்டா தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதை டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனா பிரிச்சு தான் அக்சலரேஷன் பார்த்தோம், வெலாசிட்டி பார்த்தோம்,
டைம் பார்த்தோம், எஃப் பஸ் பார்த்தோம். சேம் திங் இங்கே டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம பிரிச்சிருவோம். ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். இப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷன்னா நம்ம நெட் ஃபோர்ஸ் பார்க்கணும். அப்போ நமக்கு நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் இன் த ஒய் டைரக்ஷன். இருக்கு, நார்மல் ஃபோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நமக்கு இந்த ஃபோர்ஸ்னால தானே நமக்கு என்ன, இந்த ஸ்லைட் ஆகக்கூடாது அப்படிதானே, அதனால அதை நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் பார்க்குறேன். நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு, இதை நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப்எஸ். நெட் ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டூ acceleration. This acceleration is a center of mass acceleration. Okay va? So நமக்கு F minus Fs. Okay students, I am taking this equation is a first equation. Now rotational motion la பாப்போமா? Rotational motion la net torque பார்க்கணும். Now net torque about center of mass. Okay va? Net torque about center of mass. என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டார்க் கண்டுபிடிக்கணும்னாவே என்னென்னலாம் ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரையணும், எந்த பாயிண்ட்ல இருந்து கேட்குறாங்களோ அங்கேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும். எனக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லைப்பா, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஸோ ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சிட்டோம், ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் கேட்டாங்க. அப்போ இங்கேருந்து இதுவும் 6, இதுவும் 6. டேரக்ஷன் பார்க்கணும், மூக்கு ரூலு. இந்த மூக்கு பிடிச்சி சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இழுத்துட்டு வந்தா இது கிளாக் வைஸ், இது இந்த மூக்கை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு வந்தாலும் அதுவும் கிளாக் வைஸ். போத் டார்க் ஆர் கிளாக் வைஸ். ஸோ ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நான் ஐம் டேக்கிங் கிளாக் வைஸ் டார்க். நான் இங்கே கிளாக் வைஸ் நான் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சார் முன்னாடி என்ன சொன்னீங்க, கிளாக் வைஸா மைனஸ் தானே எடுக்கணும்னு சொன்னீங்க, கரெக்டு தான், எக்ஸப்ட். பட் நம்ம இதே பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, லா ஆஃப் மோஷன்ல பார்த்தீங்கன்னா அக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அதை ப்ளஸ் எடுப்போம், ஞாபகம் இருக்கா? அப்போ அக்சலரேஷன் கீழே இருந்தாலும் அது ப்ளஸ் தான் எடுப்போம். அந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக சரியா. ஐம் டேக்கிங் கிளாக் வைஸ் டார்க் பாசிட்டிவ். கிளாக் வைஸ் டார்க் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் சரியா. டேக் ஓகே. ஸோ இப்போ எனக்கு ப்ளஸ் எஃப்ஆர் ப்ளஸ் எஃப்எஸ்ஆர் ஓகேங்களாப்பா. ஸோ நெட்டாக இருக்குன்னா ஐ இன்டூ ஆல்ஃபா, நெட்டாக இருக்குன்னா ஐ இன்டூ ஆல்ஃபா. ஸோ நீங்கள் ஆரை காமனாக எடுத்துட்டீங்கன்னா நமக்கு எஃப் ப்ளஸ் எஃப்எஸ். ஓகேப்பா, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு சார், கை தூக்கலாம். இது ஹரிசாண்டல்ப்பா. இல்லே அம்மா, ஹரிசாண்டல் தானே பார்த்தோம். புரிஞ்சுது சார், அப்படிலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஏன் தாராளமா. ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே சரி. அப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு 2 ஃபோர்ஸ் அப்போ ஆப்போசிட்ல இருந்துச்சு, எஃப் மைனஸ் எஃப்எஸ்ன்னு பார்த்தோம். இன்னொரு ரொட்டேஷனல் போர்ஷன் என்ன பார்த்தோம்னா ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆரை நீங்கள் காமனாக எடுத்துருப்பீங்க. ஸோ ஆரை காமனாக எடுத்துருந்தீங்கன்னா எஃப் ப்ளஸ் எஃப்னு பார்த்தோம், எஃப்எஸ் இதுதான் பார்த்தோம். இல்லை நீங்கள் உள்ளாரையும் மல்டிப்ளை பண்ணி வச்சிருந்தாலும் ஓகேப்பா. நமக்கு இப்போ என்ன சார் கண்டுபிடிக்க போகிறோம், ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம், இல்லை ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் கண்டுபிடிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஐ ஆல்ஃபா இருக்குல்லப்பா, ஆல்ஃபாவுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ACOM/Rன்னு போடலாமா? அதே தான். அதான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பியூர் ரோலிங்கில் இருக்கணும்னா, பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும்னா நமக்கு அந்த டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன் வந்து டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் நமக்கு ஆர் ஆல்ஃபா. இந்த டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் தான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சலரேஷன். therefore center of mass acceleration equal to r alpha. So alpha equal to ACOM/R. This is very clear இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அப்போ ஈக்குவல் டு நமக்கு ஆரை நீங்கள் கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ நமக்கு எஃப் ப்ளஸ் எஃப்எஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களாப்பா? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன், இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சலேஷன் கண்டுபிடிப்போம். நம்ம ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறோம்னா ஆக்சலேஷன் என்னன்னு பார்க்கலாம். அப்போ நான் எஃப்எஸ்ஸை கேன்சல் பண்ண போகிறேன், எஃப்எஸ் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது எழுதுனீங்கன்னா, ஸோ எம் இன்ட்டு ACOM ஈக்குவல் டு எஃப் மைனஸ் எஃப்எஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா IACOM/R ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எஃப் பிளஸ் எஃப்எஸ். அப்பா எஃப் பிளஸ் எஃப்எஸ். எஃப்எஸ் என்ன ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எஃப்எஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இந்த பக்கம் 2F இருக்கும், இந்த பக்கம் நீங்கள் ACOM கூட காமனாக எடுத்துருங்க. ACOM காமனாக எடுத்துட்டீங்கன்னா M + I/R ஸ்கொயர் வந்துருமா, M + I/R ஸ்கொயர் ஈக்குவல் டு 2F. ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? அப்போ therefore ACOM ஈக்குவல் டு என்னப்பா வரும், ஆக்சலேஷன் கேட்டாங்கன்னா 2F by ஸோ அது டோட்டல் மாஸ்.
இனிஷியல் மாஸ் ப்ளஸ் ரொட்டேஷனல் மாஸ் I by r square. This is the ACOM. சப்போஸ் உங்களுக்கு பியூர் ரோலிங்ல இருக்கு, நாங்க எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், அப்போ அந்த எஃப் ஃபோர்ஸ்னால எவ்வளோ அக்சலரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா டைரக்ட்லி. யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா டைரக்ட்லி. யூ கேன் யூஸ் திஸ் இஸ் ஃபார் பியூர் ரோலிங். எதில் இருக்கணும்? பியூர் ரோலிங்ல இருக்கணும். சரி, பியூர் ரோலிங்ல இருக்கணும். சரிங்களாப்பா? சரி, இப்போ நமக்கு நீங்க ரவுண்ட் ஆப்ஜெக்ட் தானே சொன்னீங்க, இது எல்லா ரவுண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாமா? எஸ், யூ கேன் அப்ளை. யூ கேன் அப்ளை ஃபார் ஆல் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். யூ கேன் அப்ளை ஃபார் ஆல் ரவுண்ட் ஆப்ஜெக்ட். யூ கேன் அப்ளை பிகாஸ் ஐ வந்து இந்த ரிங்குக்கு தான், இது வந்து டிஸ்க்கு தான் அப்படின்னு இல்லை. யூ கேன் அப்ளை ஆல் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, சரி. இது நீங்க தாராளமா டான்சிங் ரோஸ் உள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா, டான்சிங் ரோஸை நீங்க உள்ளார கொண்டு வரணும்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். என்ன பண்ணீங்க? சரி, ACOM ஈக்குவல் டு, இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, அக்சலரேஷன் வந்து டோட்டல் நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் எழுதுவோம், ஞாபகம் இருக்காப்பா? பட் நெட் ஃபோர்ஸ் எஃப் தான், எஃப்ங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. டோட்டல் மாஸ் கூட நம்ம இனிஷியல் மாஸ் பிளஸ் ரொட்டேஷனல் மாஸ்ன்னு எழுதிடுவோம். பட் இதுல 2 வருதுயா, ரோலிங்னால நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல 2Fன்னு வந்திருக்குல்ல, அப்படியா? நீ பாட்டுக்கு எஃப் பைன்னு எழுதி விட்டுறாத, சரியா? ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல 2F டிவைடட் பை, ஸோ எம் பிளஸ் ஐ வந்து MK ஸ்கொயர் போட்டுக்கலாமா? MK ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2F டிவைடட் பை மாசை நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்கன்னா, ஸோ அப்போ 1 பிளஸ் K ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர் வரும். 1 பிளஸ் பீட்டா வந்துருமாப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் தலையை வந்துட்டான் பார்த்தியா இல்லையா? 1 பிளஸ் பீட்டா வந்துடும். சரிங்களாப்பா? 1 பிளஸ் பீட்டா வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்படியும் எழுதிக்கலாம், இது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே. பீட்டாக்கு நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் ரோல் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டை எழுதிக்கணும். அதுக்கப்புறமா இல்லை சார் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேட்குறாங்க, எனக்கு வந்து பியூர் ரோலிங்கில் இருக்கணும் அப்படின்னா அந்த எஃப் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆக்சலேஷன் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நமக்கு தேவை எஃப்எஸ் வா, மோஸ்ட்லி எஃப்எஸ் தான் கேட்பாங்க. எஃப்எஸ் எவ்வளோ இருக்கணும், எஃப்எஸ் எவ்வளோ இருக்கணும், அது என்ன டைரக்ஷனில் இருக்கும், அதான் கொஸ்டின். சரி, அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. சரிங்களா? எப்படி பார்க்கலாம் சார்? நீங்கள் இதை கொண்டே போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆக்சலேஷனை கொண்டே எங்கே இருக்கு, எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இஃப் யூ சப்ஸ்டியூட் இன் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஓகேவா? என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? m into ACOM is equal to F minus FS. ஓகே, m into ACOM என்னன்னா 2F divided by M1 plus beta. கரெக்டாப்பா? 2F divided by M plus 1 plus beta equal to F minus FS. now M cancel ஆகிடும், இதுதானப்பா? M cancel ஆகிடும். இப்போ FS நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா F minus 2F divided by 1 plus beta வந்துருமாப்பா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மனசிலாயோ? யூ காட் ஆன்சர்? கிளியர்? எஸ் சார். F minus 2F divided by 1 plus beta. we got a friction. இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, you substitute the beta value. I can substitute the beta value. Okay, beta value if negative sign opposite direction. சஞ்சய் வெயிட், இந்த மொமெண்ட்டுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன். சரியா சஞ்சய்? அது நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிப்ப? நீ பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்றேன் அந்த இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட். சரியாப்பா? இருங்க பாய், அந்த மாதிரிதான். சரியா? நமக்கு என்னது, இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் என்னவா இருந்தா, இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரிங்கா இருந்தா, ரிங்குனா நமக்கு தெரியும் பீட்டா வந்து 1 mr ஸ்கொயர்ல 1, பீட்டா வந்து 1. அப்போ எஃப்எஸ் என்ன வருது பாருங்க, F minus 2F divided by 1 plus beta. Beta value 1. So answer வந்து F minus 2F divided by 2. So 2 cancel. Now F minus F 0. அப்போ அது ரிங்கா இருந்தா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸே தேவைப்பட்டிருக்காது. It is very interesting boy. Clear students? Clear students? சரியா? ஃபிரிக்ஷனே இல்ல, பாத்தியா இல்லையா? அப்பனா அந்த எஃப் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்,
அந்த ரிங்கை இதை பிடிச்சி இழுக்குதுல அந்த எஃப், இதை வந்து இழுக்கிற அளவுக்கு தலைவனுக்கு அந்த ஃபோர்ஸ் இல்லை. சரியா, புரியுதுங்களாப்பா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப நீங்க இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட், இப்ப ரிங்கா இருக்கு, இது ரிங்கா இருக்கு, இது வந்து நமக்கு இப்போ ரஃப் சர்ஃபேஸா இருக்கு, ரிங்கா இருக்கு, இது வந்து ரஃப் சர்ஃபேஸா இருக்கு அப்படின்னா, ரிங்கா இருக்கு, நீங்க டாப் பாயிண்ட்ல அப்ளை பண்ணா இந்த பாயிண்ட்ல நமக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் 0. சரி சார், வேற ஏப்பா, இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட், இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ரிங் இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம் சொல்லிருக்கேன்? ரிங் இல்லைன்னா ரிங்கு ஆர் ஹாலோ சிலிண்டர், ரிங் ஆர் ஹாலோ சிலிண்டர் முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து, இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருந்தாப்பா, இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் பியூர் ரோலிங்ல இருக்கணும். ஏப்பா ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து மறந்துடாதீங்கப்பா, பியூர் ரோலிங்ல இருக்கணும்னு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். பியூர் ரோலிங்ல இருக்கணும். சரிங்களா? அது வந்து என்னவா இருந்தா டிஸ்கா இருக்கு, டிஸ்கா இருக்கு, டிஸ்கா ஆர் என்ன சிலிண்டர், சாலிட் சிலிண்டரா இருக்கு அப்படின்னா பீட்டா வேல்யூ நமக்கு 1/2. அப்ப எஃப்எஸ் என்ன வரும் ஆன்சரு? எஃப்எஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 2f டிவைடட் பை 1 பிளஸ் பீட்டா வேல்யூ வந்து 1/2. அப்போ நமக்கு என்ன வரும்னா 3/2ன்னு வரும். அப்போ நமக்கு எஃப் மைனஸ் 3/2 வந்துச்சுன்னா என்ன வரும், 3/2 வந்துச்சுன்னா 2 மேலே போயிடும். அப்போ 4f/3ல வரும். அப்படிதானப்பா? அப்போ இந்த இது நெகட்டிவ்ல வரும், அப்படிதானே? இந்த ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வருது ஸ்டூடெண்ட்ஸ். அப்பனா ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா, அது டிஸ்கா இருந்தா, அது வந்து டிஸ்கா இருந்தா நீங்க இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பியூர் ரோலிங்ல இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு நம்ம அசியூம் பண்ண டைரக்ஷன் இந்த டைரக்ஷனா, நம்ம அசியூம் பண்ணது இந்த டைரக்ஷன். அப்ப இப்ப நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்ப நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா? இஃப் இட் இஸ் டிஸ்கா இருந்ததுன்னா. ஓகேவா? எவ்வளவு சார் ஃபிரிக்ஷன் அப்படின்னா, இதோ நீங்க மைனஸ் பண்ணீங்களா 3f மைனஸ் 4f. அப்ப ஆன்சர் வந்து f/3, f/3. ஓகேப்பா? புரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ஆல்ரெடி வி அசியூம்டு f வந்து லெஸ் தென் fs மேக்ஸ், f வந்து லெஸ் தென் fs மேக்ஸ். நீ கேட்கலாம் சார் என்ன சார் எம்புட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வராதா சார்? ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஆல்ரெடி அசியூமிங் the first condition. Do you notice this? Students? Do you notice this? Okay, நம்ம ஃபோர்ஸ் எஃப்எஸ் மேக்ஸை விட கம்மியா இருக்கு, இல்ல அட்லீஸ்ட் ஈக்குவலா இருக்குன்னா நீங்க இந்த எழுதுற எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் சரிங்களா? அது வரைக்கும் நீங்க ரிங்கா இருக்குன்னா அதுல ஃபிரிக்ஷன் இருக்காது, பியூர் ரோலிங்ல இருக்கணும்னா. சரியா? டிஸ்கா இருக்குன்னா அப்ப ஸ்லிப் ஆகுது போல. அப்ப ஸ்லிப் ஆகுதுன்னா அது ஸ்லிப் பண்ண விடாம தடுக்கிறது யாருன்னா இந்த எஃப்எஸ். ஓகே ஓகே ஓகேப்பா. ஓகே, மைனஸ் தான் நான் அப்போ போட்டுட்டேன்ல. அப்பா இது நெகட்டிவ்ல வந்துச்சியா, -4f -f/3 தான் வந்துச்சு. அதனாலதான் டைரக்ஷனை மாத்தி வரைஞ்சிருக்கேன். நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் எங்க இருக்கு பாருங்க. நம்ம டயக்ராம்ல ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இங்க இருக்கு அசியூம் பண்ணது. அப்படின்னா அசியூம் பண்ணது பிளஸ்ஸே வந்துச்சுன்னா அசியூம் பண்ணது கரெக்ட், மைனஸ் வந்திருக்குன்னா அசியூம் பண்ணது தப்பு, டைரக்ஷனை மாத்தணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சப்போஸ் இது என்னவா இருந்தா அப்ப நமக்கு இஃப் த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் என்னவா இருந்தா சாலிட் ஸ்பியரா இருக்கு, இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் என்ன ஸ்பியரா இருக்குப்பா, சாலிட் ஸ்பியரா இருக்கு. சொல்லுங்கப்பா, என்னப்பா ஒரு வேகமா சொல்லுங்க. அதே மாதிரி இஃப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு ஹாலோ ஸ்பியரா இருக்கு, ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஹாலோ ஸ்பியரா இருக்கு, இல்லப்பா ஹாலோ ஸ்பியரா இருக்கு. இந்த சாலிட் ஸ்பியர் இருக்கு அப்படின்னா இதோட பீட்டா வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும் 2/5. ஹாலோ ஸ்பியர்னா பீட்டா வேல்யூ வந்து 2/3. வாட் இஸ் ஆன்சர் பை fs? fs equal to f minus 2f divided by 1 plus beta. What is the beta? 2/5. So answer என்ன வரும்? So f minus 2f divided by 7/5 வருமாப்பா? எஸ், மேலே போயிடுமா f? அப்போ நமக்கு f minus 5 மேலே போயிடும். அப்போ நமக்கு 10f/7 வரும். ஸோ இதுவும் 1 விட கிரேட்டராக தான் இருக்கு. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்னா -3f/7 வரும். அப்போ நம்ம அசியூம் பண்ண டைரக்ஷன் தப்பு. அப்போ இதுக்கும் நமக்கு ஃபிரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நமக்கு இந்த சாலிட் ஸ்பியரா இருக்கு,
சரிங்களாப்பா? ஸோ சாலிட் ஸ்பியரா இருக்கு அப்படின்னா அப்படின்னா இங்க நீங்க அப்ளை பண்ணா ஃபிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் எஃப்எஸ். அது எவ்வளோன்னா 3f/7. ஓகேங்களாப்பா? 3f/7. ஓகேங்களா? ஓகேப்பா. இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன பாருது, எஃப்எஸ் ஈக்குவல் டு அப்போ எஃப் மைனஸ் 2f டிவைடட் பை 1 + 2/3. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மைனஸ் 2f டிவைடட் பை 5/3. சப்போஸ் 6f/5 வருது, எஃப் மைனஸ் 6f/5 வருதாப்பா? ஆன்சரு -f/5 வருது. அப்போ இதுவும் தப்பு, அசம்ஷன் ராங்கு. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபார்வர்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ எல்லாத்துக்குமே ஃப்ரிக்ஷன் ஃபார்வர்டில் தான் ஆக்ட் ஆகுது. அப்படி தானேப்பா? ஏப்பா அப்போ தேட் ஃபோர் இது வந்து ஹாலோ ஸ்பியரா இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா, ஹாலோ ஸ்பியரா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஃபார்வர்டில் தான் இருக்கு, பியூர் ரோலிங்ல இருக்குன்னா அதோட ஆன்சர் வந்து எஃப். புரிஞ்சிச்சா? நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரும், சார் பேக்வேர்ட்ல தான் சார் இருக்கும். இதே ரிங்கா இருந்தா ஃப்ரிக்ஷனே இருக்காது. பாத்தியா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி புரியுதா இல்லையா? நம்மளோட இந்த காமன் சென்ஸ் எல்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. சரியா? புரியுதா? புரிஞ்சுச்சுன்னா கையை தூக்குங்க ஐயா. இப்போ இந்த இதெல்லாம் நாங்க எப்ப சார் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா எல்லா கேஸ்க்கும் அப்ளை பண்ண முடியாது. சரியா இல்லையா? எங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம படிச்சதெல்லாம் எதுக்கு அப்ளை பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு இங்க ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா? இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம இங்கே ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோமா? ஓகேங்களா? இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல நம்ம அந்த ஃபோர்ஸை கொடுத்துருக்கோம். சரிங்களாப்பா? அண்ட் இது ரஃப் சர்ஃபேஸ். நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸா இருந்தா, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸா இருந்துச்சுன்னா, எஃப் வந்து நமக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸா இருந்ததுன்னா, ஓகேங்களா, இப்பதான் கொஸ்டின் இது அண்டு பியூர் ரோல். அது இப்படி இருக்குனாவே கண்டிப்பா பியூர் ரோலிங்ல இருக்கும். ஆக்சுவலா பியூர் ரோலிங், ஓகேவா? பியூர் ரோலிங். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சோம்? ACOM equal to you take any object, any round object, okay, this is a round object. Okay, round object என்ன ஃபார்ம்? மாஸ் வந்து m, ரேடியஸ் வந்து r. மாஸ் வந்து m, ரேடியஸ் வந்து r. அப்ப நம்ம என்ன படிச்சோம்? 2f divided by total mass படிச்சோமா? so m plus total mass I/r². படிச்சோமாப்பா? நீங்க வேணா இதுல என்ன பண்ண சொன்னீங்க, m வந்து காமன் எடுத்துக்க சொன்னீங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா 1 + பீட்டா வந்துச்சு. இதுல இருந்து செகண்ட் இதுதான் நீங்க ஃபார்முலா நோட்ல எழுதி வச்சுக்கணும். நான் இது வந்து உங்களுக்கு எஃப் கேட்குறாங்க, என்னதுப்பா எஃப்எஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ எஃப் மைனஸ் 2f டிவைடட் பை எஃப் மைனஸ் 2f டிவைடட் பை 1 + பீட்டாப்பா. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? இதுல ரிங்கா இருந்துச்சுன்னா மறந்துடாதீங்க, டாப் மோஸ்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டயக்ராமுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரியா? இப்போ ரிங்கு வந்து ரிங்கா இருந்துச்சுன்னா எஃப்எஸ் வந்து 0. ஓகேப்பா? இதுவே எனக்கு வந்து இதுவாக இருந்துச்சுன்னா டிஸ்கா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எஃப்எஸ் வந்து எவ்வளோப்பா இருந்துச்சு? டிஸ்கா இருந்துச்சுன்னா டிஸ்க்கு எவ்வளோ இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்? டிஸ்கா இருந்துச்சுன்னா f/3 இருந்துச்சு. தேங்க்யூப்பா. f/3 இருந்துச்சு. ஃபார்வர்ட் டைரக்ஷன். அடுத்து வந்து நமக்கு சாலிட் ஸ்பியர் எஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சு? சாலிட் ஸ்பியருக்கு 3f/7 இருந்துச்சப்பா. 3f/7 வந்துச்சு. இதுவும் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஹாலோ ஸ்பியருக்கு f/5. ஹாலோ ஸ்பியருக்கு தானே f/5. ஹாலோ ஸ்பியருக்கு வந்து எஃப்எஸ் வந்து f/5. f/5 ஃபார்வர்ட் டைரக்ஷன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? கிளியரா?
தீஸ் ஆர் த ரிசல்ட். நீங்க எங்கேயாவது இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி அப்ளை த ஃபார்முலாஸ். டப்புன்னு போட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க அப்படி மறந்து போச்சுன்னா நான் சொல்லி கொடுத்த வழி என்ன வழி, எந்த வழி சொல்லி கொடுத்தேன்? டெரிவேஷன், டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன் பிரிச்சுக்கணும், நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், நெட் டார்க் கண்டுபிடிக்கணும், நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், நெட் டார்க் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு தேவையானது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேப்பா. இப்போ ஒரு கொஸ்டின், சரியான கொஸ்டின்ப்பா. இப்போ எப்படின்னா, எழுதிட்டீங்களா எல்லாரும்? எழுதிட்டீங்களாப்பா? ஓகே. சரி, இப்போ என்ன சொல்றாங்க, நான் வந்து இந்த ஃபோர்ஸோட ஹைட்டை மாத்திரேன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, ஒரு காமனான டெரிவேஷன் போட்டோம். பாருங்க, இப்போ நமக்கு இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஓகேங்களா? இதோட மாஸ் எம், ரேடியஸ் ஆர். இப்போ நமக்கு இங்க இருந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து இங்க இருந்து ஒரு ஹெச் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க, டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல. ஏன்னா அந்த எஃப் தான் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, அந்த எஃப் அப்ளை பண்ற இடத்த தான் மாத்துவாங்க. ஒன்று டாப்ல அப்ளை பண்ணுவான், இல்லை சென்டர் ஆஃப் மாஸ்ல அப்ளை பண்ணுவான், அதுதான் சும்மா சும்மா மாத்திட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காமனா ஒரு ஹைட்டுக்கு இங்க இருந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து ஒரு ஹைட்டுக்கு ஹெச்ங்கிற ஹைட்ல நம்ம எஃப் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? எஃப் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களாப்பா? எஃப் அப்ளை பண்ணா இப்போ நமக்கு பார்ப்போம், கண்டிஷன் பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த எஃப் வந்து எகைன் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், எஃப்எஸ் மேக்ஸை விட கம்மியா இருக்கு அசியூம் பண்ணிப்போம். சரிங்களாப்பா? அப்போ நமக்கு பியூர் ரோலிங்ல இருக்கு. ஸோ பியூர் ரோலிங்ல இருக்குமா, பியூர் ரோலிங்கு வித்தவுட் ஸ்லைடிங். அப்போ நமக்கு இது வந்து ஸ்லைட் ஆகக்கூடாதுன்னா நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன், எகைன் இந்த இடத்துல நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கு, நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அசியூம் எஃப்எஸ் ஆக்டர். ஓகேப்பா? எஃப்எஸ் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போறோம், எஃப்எஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் இந்த கொஸ்டினுக்கும். அப்பமா எஃப்எஸ் என்னன்னு எப்படி பிரிக்க சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்? டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷனல் மோஷனா பிரிக்கணுமா? ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷனு என்ன வரும்? டிரான்ஸ்லேஷன் மோஷனு சார் நெட் ஃபோர்ஸு, நெட் ஃபோர்ஸு எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு ஸோ எஃப் மைனஸ் எஃப்எஸ் சார். again net force வந்து mass into acceleration of center of mass equal to இது என்ன நமக்கு F minus Fs. I'm taking this is the first equation. and இங்க rotational motion, இங்க நமக்கு rotational motion. நம்ம net torque கண்டுபிடிக்க போறோம் about center of mass. net torque about center of mass. torque என்ன வரும்? ஸோ மூக்கு ரூலை யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வருமாப்பா. ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹெச்சா. ஸோ மூக்கு ரிலீஸ் பண்ண கிளாக் வைஸ் நான் ஐம் டேக்கிங் பிளஸ் எஃப் இன்டூ ஹெச். ஃபிக்ஷன் எடுத்தீங்கன்னா எஃப்எஸ் இன்டூ ஆர், அதுவும் கிளாக் வைஸ் தான் வரும் மூக்கு ரூல் யூஸ் பண்ணா. அப்படிதானப்பா? அப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? அப்போ எஃப்எஸ் இன்டூ ஆர். என்னப்பா புரியுதா? இப்போ நம்ம நெட்டாருக்கு வந்து ஐ இன்டூ ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் ஹெச் பிளஸ் எஃப்எஸ் இன்டூ ஆர். இப்போ நீங்க ஆல்ஃபா மறுபடியும் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஏசிஓஎம் பை ஆர் போட்டுக்கலாம். ACOM by R equal to FH plus FS into R. இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நீ ACOM கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை FS டைரக்டா கண்டுபிடிச்சாலும் சரி. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டிங் ACOM. ஓகே ஓகேப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, எப்படி பாரு, இங்க பாருப்பா, நான் FS கேன்சல் பண்ண போறேன்ப்பா. FS கேன்சல் பண்ணணும்னா எனக்கு இந்த இடத்துல R இருக்கா, இந்த இடத்துல R இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் R ஆல மல்டிப்ளை பண்ண போறேன், எலிமினேஷன் மெத்தடியா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் R ஆல மல்டிப்ளை பண்ணா ஸோ MACOM R ஈக்குவல் டு FR மைனஸ் FSR. செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், IACOM பை R ஓகேவா ஈக்குவல் டு FH பிளஸ் FSR. இப்போ நமக்கு மைனஸ் அப்பா, இப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பண்ணிடலாம், இங்கே F காமனாக எடுத்தா H plus R R plus H ஏதோ ஒன்றுப்பா, சாரி R plus H. ஓகே, இங்கே நீங்கள் ACOM காமனாக எடுத்துட்டீங்கன்னா ஆட் பண்ணும்போது என்ன வரும், MR I by R, MR I by R. அப்போ that for ACOM என்ன வரும்பா, ACOM equal to F into R plus H divided by நமக்கு MR plus I by R. ஓகேவா? இதுல இருந்து நீங்க ஆரை வந்து கீழே ஆறு காமன் எடுக்கலாம் இல்லையா, மேலேயும் ஆறு அப்ப எடுத்துருங்க கேன்சல் பண்றதுக்காக.
மேலேயும் நீங்கள் ஆரை காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்னா எஃப் சரி ஆரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆரை நீங்கள் வெளில எடுத்துட்டீங்கப்பா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் ஹெச் பை ஆர் இருக்குமா? 1 ப்ளஸ் ஹெச் பை ஆர். கீழே நீங்கள் ஆரை காமனாக எடுத்துட்டீங்கன்னா எம் ப்ளஸ் ஆரை காமனாக எடுத்துட்டீங்கன்னா ஐ பை ஆர் ஸ்கொயர் வருமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஐ பை ஆர் ஸ்கொயர் வருமா? உள்ளார வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆர் கேன்சல். புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க கை தூக்குங்க. நான் பண்ண ஸ்டெப்பு புரிஞ்சுதா? சரிங்களா? எகைன் நான் எம் பிளஸ் ஐ பை ஆர் ஸ்கொயர்டை கொண்டு வந்துட்டேன். தொடர்ந்து புறையதா? ஓகேப்பா. ஓகே ஓகே. எஸ் எஸ். நவ் தட் ஃபார் ஏசிஓஎம் ஐ காட் அ ஜென்ரல் ஃபார்முலா. என்னது? எஃப் எடுத்துட்டு 1 பிளஸ் ஹெச் பை ஆர் டிவைடட் பை என்ன வரும்? எம் பிளஸ் ஐ பை ஆர் ஸ்கொயர் டோட்டல் மாஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அந்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போனோம்னா இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டேன்ல, அந்த கொஸ்டினுக்கு போகணும்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? என்ன ஐடியா? அவ்வளோதான் அப்படின்னா அம்பிட்டுதான் அம்பிட்டுதான் இந்த போட்டாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஆமாம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் என்ன பண்ணேன்? டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல அப்ளை பண்ணனா, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து இந்த ஹெச் எவ்வளோன்னா ஆரா? அப்போ நீ ஹெச் ஆர்ன்னு போட்டா அப்போ என்ன வந்துடும்? ஏசிஓஎம் 2F டிவைடட் பை எம் பிளஸ் ஐ பை ஆர் ஸ்கொயர்டா. புரியுதா? வந்துருச்சா? அப்ப இந்த ஒரு ஃபார்முலா போதுமே. இப்ப ஹெச் சப்போஸ் சென்டர் ஆஃப் மாஸ்லயே எஃப் அப்ளை பண்றான்னு வச்சுக்கோ. சரி, அப்ப நீ வேணா நம்ம தலைவன் பீட்டா உள்ளார கொண்டு வந்துங்க, அவனை உள்ளார கொண்டு வந்துக்கோ. இப்ப நம்ம 1 பிளஸ் ஹெச் பை ஆரப்பா டிவைட் பை எம் காமனா எடுத்துக்கோ. அப்ப என்ன வரும்? 1 பிளஸ் இங்க என்ன வரப்பா? எம்கே ஸ்கொயர் இருக்கும். எம் வெளில வந்துருச்சு. அப்ப என்ன வந்துடும்னா பீட்டா 1 பிளஸ் பீட்டா வந்துடும். முடிஞ்சு போச்சு. இப்ப சப்ஸ்டிட் பண்ணியா? இப்ப அவன் என்ன ஹைட் கேட்டாலும் சரி இனிமே போட்டுடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டின்ல கொடுக்குறாயா எஃப் வந்து லெஸ் தென் எஃப்எஸ் மேக்ஸ். இல்லை நீங்க கண்டுபிடிச்சாலே தெரிஞ்சிடும் எஃப்எஸ் மேக்ஸோட கம்மியா இருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ எஃப் அப்ளை பண்ற இடத்த மட்டும் பாரு. சார் அவன் வந்து கரெக்டா டாப்ல அப்ளை பண்றான் சார். ஹெச் ஈக்குவல் டு ஆர்ரா. என்னடா ஏசிஓஎம் போடுறோம். ஏசிஓஎம் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஹெச் வந்து ஆர்னு சப்ஸ்டிட் பண்ணா அப்போ 2F டிவைடட் பை எம் இன்டூ 1 பிளஸ் பீட்டா. ஈஸி. இல்லை எனக்கு இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் இருக்குனாலும் ஓகே. ஏன்னா நான் இது எதுக்கு ஞாபகம் சொன்னேன்னா டோட்டல் மாஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். டிரான்ஸ்லேஷன் இனிஷியல் மாஸ் பிளஸ் ரொட்டேஷனல் மாஸ், அதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஓகேங்களாப்பா? இது அப்பனா என்ன டிஃப்ரெண்ட் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நீங்க டிரான்ஸ்லேஷன் மட்டும் பாக்குறீங்கன்னா ஏசிஓஎம் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் எஃப் பை எம் மட்டும் தான் வரும். பட் இது வந்து ரோலிங்ல இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா என்ன டேர்ம் வருது? எக்ஸ்ட்ரா என்ன டேர்ம் வருதுன்னா 1 பிளஸ் ஹெச் பை ஆர் வருதா? 1 பிளஸ் ஹெச் பை ஆர் வருது. மாஸ்லயும் எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் வருது ஐ பை ஆர் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கலாமா? we know the ACOM, you can easily find out all thing. ஓகேயா? அப்படிதான் இங்க ரோலிங் சொல்ற டேர்ம்ஸ் வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸா, இது ரோலிங்ல இருக்குடா நமக்கு ரிமெம்பர் பண்ற டேர்ம் இது ஒண்ணு, இது ஒண்ணு. சரியாப்பா? சரி, அப்ப இதே கொஸ்டினை கேட்கறாங்கன்னு வச்சுக்கப்பா. எனக்கு வந்து இல்ல சார் அவங்க வந்து எங்க அப்ளை பண்றாங்கன்னா இப்ப நமக்கு இங்க அப்ளை பண்றாங்க. சரியா? கரெக்டா சென்டர் ஆஃப் மாஸ்ல அப்ளை பண்றாங்க எஃப். இப்ப சொல்லுப்பா என்னையா வரும் ஏசிஓஎம்? சொல்லுங்கப்பா. again less than fs max all conditions are applied. என்ன வரும்? f by h வந்து ஜீரோவா போயிடுச்சா? இந்த கேஸ்ல h வந்து ஜீரோவா போயிடுச்சா? h வந்து ஜீரோவா போனா அப்ப என்ன ஆகும்? f by m by r ஸ்கொயர், அதாவது என்ன போட்டுக்கலாம்? f by m into 1 plus beta போட்டுக்கலாம். கேக்குறாங்க சார் எஃப் கீழே போச்சுன்னா என்ன சார் பண்றது? சார் கீழே போனா பியூர் ரோலிங்ல இருக்காதுன்னு எனக்கு தோணுதுப்பா. ஐ திங்க் ஏன்னா கிளாக் ரெண்டுமே ஒரே டார்க்கா வந்துரும்பா கீழே போனா. எனக்கு தெரிஞ்சு எஃப் வந்து கீழே போச்சுன்னா ஏப்பா இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, இது வந்து என்ன டார்க்கா வந்துடும்? சுத்தமானே எனக்கு டவுட்டா இருக்கு. இது வந்து எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கா வந்துடும், இது வந்து கிளாக் வைஸ் டார்க்கா வரணும். அதை வேணா நான் அப்சர்வ் பண்ணி பார்ப்பேன்.
யாரும் கேட்டிங்களே, நான் வேணா அப்சர்வ் பண்ணிட்டு வரேன், நான் அனலைஸ் பண்ணிட்டு வரேன், நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு வாங்க, நானும் அனலைஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, சரி, ஓகேப்பா, சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எப்போ கேட்டாலும் போட்டுடலாம்ப்பா. h/2 இருந்தால் எப்படி இருக்கும், சரி அப்படின்னு போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் வருவோம், ஃப்ரிக்ஷனுக்கு வருவோம். ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருந்தோம் நம்ம, இப்போ எம் ஏசிஓஎம் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் எஃப்எஸ்ன்னு எழுதியிருந்தோம்ப்பா. அப்படி தானே எழுதியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி தான் எழுதியிருந்தோம், கரெக்ட். இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. இதில் நம்ம ஏசிஓஎம் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஏசிஓஎம் என்னது, எஃப் இன்ட்டு 1 + h/r டிவைடட் பை எம் எடுத்துட்டிங்கன்னா 1 + பீட்டாவாப்பா. அப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நமக்கு இதில் எஃப் மைனஸ் எஃப்எஸ், நம்ம எம் கேன்சல் ஆகிடும். அப்போ தேட்ஃபார் நீங்கள் எஃப்எஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஸோ எஃப் மைனஸ் எஃப் இன்ட்டு 1 + h/r டிவைடட் பை 1 + பீட்டா. We got a formula. We got a general formula. ஓகேவா? 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 இப்போ நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ரிங்கா இருக்கு, ரிங்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே வராது இல்லை, அப்படியா? அப்படியா பார்த்துருவோமா? சரியா? இப்போ கொஸ்டின்ல கேட்குறாங்க, எனக்கு இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரிங்கு, சரியாப்பா? பார்ப்போமாயாப்பா? இப்போ வந்து ரோலிங் ஆப்ஜெக்ட் வந்து ரிங்கு. ஓகே, ரோலிங் ஆப்ஜெக்ட் வந்து ரிங்கு. எங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்னா, ஓகேப்பா, ஃபோர்ஸ் அப்ளை பண்ற இடம் வந்து சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ h is equal to 0. h is equal to 0. சொல்லுங்கப்பா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்னா, இஃப் ரோலிங் ஆப்ஜெக்டா இருக்கு, ரோலிங் ஆப்ஜெக்ட் வந்து ரிங்கா இருக்கு, h வந்து ஆரா இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியும் fs 0ன்னு. சப்போஸ் h வந்து சென்டர், f வந்து ஆக்ட் அட் சென்டர் ஆஃப் மாஸ், அப்படிதானப்பா? சென்டர் ஆஃப் மாஸ்ல அப்ளை பண்ணா fs என்னப்பா வருது? என்னப்பா வருது சென்டர் ஆஃப் மாஸ்ல அப்ளை பண்ணா fs? fs என்ன வருது? f மைனஸ் f இன்டூ h. அது அது 1 + h/r வந்து h வந்து 0 போட்டிங்கன்னா f தான் வரும். இங்கே ஒரு 1 + பீட்டாவா, 1 + பீட்டா. இப்போ 1 + 1 2. ஸோ இப்போ ஆன்சர் வந்து f/2. அப்போ ப்ளஸ். அப்போ ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா ரிங்குக்கு. அப்போ தட் ஃப்ரிக்ஷன் இருக்கு பாரு, ரிங்கில் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே சென்டர் ஆஃப் மாஸ்ல அப்ளை பண்ணா அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல நம்ம அசியூம் பண்ண டைரக்ஷன்ல இருக்கு, fs ஈக்குவல் டு f/2. ஆனா இதுவே ரிங்ல இங்க டாப்ல அப்ளை பண்ணா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்ல. செம்ம இல்ல? புரியுதா இல்லையா? சில பேர் என்ன படிச்சு வச்சிருப்பான், ரிங்ல ஃப்ரிக்ஷன் வராதுடா, வருண்டா, சென்டர் ஆஃப் மாஸ்ல அப்ளை பண்ணா வருண்டா. புரியுதா? புரியுதா? சரி, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன, அப்ப இந்த ஃபார்முலா இஸ் a காமன் ஃபார்முலா. யூ கேன் அப்ளை எனி ஆப்ஜெக்ட், யூ கேன் அப்ளை எனி ஆப்ஜெக்ட், எனி ரவுண்ட் ஆப்ஜெக்ட், எனி ரவுண்ட் ஆப்ஜெக்ட், எனி ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இன் பியூர் ரோலிங், எனி ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இன் பியூர் ரோலிங். யூ கேன் தாராளமா பியூர் ரோலிங் ஆன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், பியூர் ரோலிங் ஆன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் யூ கேன் அப்ளை. சார் இதுல வந்து இந்த செக் பண்ணணுமா சார் எஃப், அதாவது பியூர் ரோலிங்ல இருக்குனாவே கண்டிப்பா எஃப் எப்படி இருக்கணும், எஃப்எஸ் மேக்ஸை விட கம்மியா தான் இருக்கணும். இந்த மாதிரி கேஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ரோல் ஆகுது வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ தாராளமா இந்த இந்த ஏசிஓஎம்மையும் இந்த எஃப்ஐயும் நீ அப்ளை பண்ணிக்க. அந்த எஃப்ஐ எங்க கொடுத்தாலும் நீ பண்ணிக்க. பட் எஃப் 2 3 எஃப் கொடுத்தான்னு வச்சுக்கேன், அப்படி இந்த கேஸ் கிடையாது. அப்ப நெட் ஃபோர்ஸ் பார்க்கணும், நெட் ஃபோர்ஸ் எந்த பக்கம்னு பார்த்துட்டு அதுமா போகணும். சரியா? இப்ப லாஸ்ட் கொஸ்டின், சரியான கொஸ்டின் பாப்போமாப்பா? என்ன புரியுது இல்லை, என்னெல்லாம் புரியுது எனக்கு தான். நான் தான் பை பைன்னு இப்ப நான் சொல்றேன்லப்பா, நான் வெக்டார்ஸ் உங்களுக்கு எந்த எனர்ஜியில எடுத்தனோ அதே எனர்ஜி எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு. உனக்கு இருக்காயா? எனக்கு இருக்குயா? அதே எனர்ஜியில தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட f/m1 + பீட்டா அப்படின்னு நான் எடுத்தது இல்லையா? சரியா? சேம் எனர்ஜி உனக்கிட்ட இருக்கணும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். சரியா?
ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் தெரியுமா? இப்போ நீங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கங்கப்பா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கங்க. சரியா? இப்போ என்ன கொஸ்டின்? யார் திஸ் இஸ் பியூட்டிஃபுல் கொஸ்டின். சரியா? அவன் என்ன சொல்றான்? எழுதிக்கலாமா? கொஸ்டின் எழுதிக்கலாமா? So this is the last question we have to deal. எழுதிக்கலாமா? Find the height. Find the height of external force. Find the height of external force. ஓகேவா? So that round object, so that round object ஓகேப்பா, and roll without slipping, and roll without slipping, and roll without slipping, and without static friction, without static friction, without static friction. Find the height of external force so that round object can roll without slipping. அதாவது என்ன சொல்லிட்டான், எல்லா ஆப்ஜெக்டும் இருக்கு போல, இந்த இடத்துல எல்லா ஆப்ஜெக்டும் இருக்கு. நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஃபோர்ஸை வந்து எந்த ஹைட்ல அப்ளை பண்ணணும். ஹைட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ரிங் இருக்குன்னு வச்சுக்கோ, அழைச்சை. இந்த இடத்துல ரிங் இருக்குன்னு வச்சுக்கோ, எம் கமா ஆர். இந்த இடத்துல டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கணும், டிஸ்க் எம் கமா ஆர். அடுத்து இந்த இடத்துல சாலிட் ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹாலோ ஸ்பியர். ஹைட்டை நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இன்னொரு டேர்ம் இருக்கான்ப்பா, நான் கவனிக்கல பாருங்க. ஃபைனலா சாலிட் ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். ஆமா, அதுதான் பண்ண போறேன். இன்னொரு விஷயம் பண்ணலாம்ப்பா இந்த இடத்துல. இது எழுதிருப்பீங்க நீங்க. ஒண்ணும் இல்லப்பா, என்ன கேக்குறான், இப்ப இந்த இருக்குல்ல, இப்ப ரிங்குல எந்த ஹைட்ல எஃப் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிரிக்ஷன் 0 நீ கண்டுபிடிச்சிட்ட. கரெக்டா? டாப்ல அப்ளை பண்ணணும், டாப்ல அப்ளை பண்ணணும். அப்ப டிஸ்க் வந்து ஃபிரிக்ஷன் இல்லாம ரோல் ஆகணும். அதான் சொல்லிக்காம பாருங்க, வித்தவுட் ஃபிரிக்ஷன் இல்லாம பியூர் ரோல் ஆகணும் அப்படின்னா நீங்க எஃப் எங்க அப்ளை பண்ணுவீங்க? ஐ நோ ரிங் டாப் பாயிண்ட். அப்ப டிஸ்க் எங்க? அப்ப சாலிட் ஸ்பியர் எங்க? அப்ப ஹாலோ ஸ்பியர் எங்க? அதான் அப்ளை பண்ண போறோம். இப்ப பாருங்கப்பா, இதை நான் சொல்ல மறந்துட்டப்பா. இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். இங்க பாருப்பா, எஃப்எஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் எஃப் இன்டூ 1 பிளஸ் ஹெச் பை ஆர் எழுதணும்ப்பா. 1 பிளஸ் ஹெச் பை ஆர். இது நம்ம பீட்டாவா மாத்தலாம்ப்பா. இப்போ 1 பிளஸ் பீட்டாவா. இப்போ நமக்கு இதை எப்படிப்பா பீட்டா மாத்தலாம்? இப்போ நீங்க பீட்டா என்னது? கே ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டாப்பா. பீட்டா வந்து என்னப்பா? கே ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு இல்லப்பா, கே ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு, அதானே பீட்டா. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே நிமிஷம், 1 மினிட். என்ன பண்றாங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்றாங்க. இவர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருப்பான். எஃப் இன்டூ 1 பிளஸ் பீட்டா மைனஸ் எஃப் இன்டூ 1 பிளஸ் ஹெச் பை ஆர் டிவைடட் பை 1 பிளஸ் பீட்டா. சரிப்பா, 1 பிளஸ் பீட்டா. ஓகேவா? இப்போ நமக்கு உள்ளார மல்டிப்ளை பண்ணலாமா? உள்ளார மல்டிப்ளை தான் பண்ணியிருக்காங்க. எஃப் பிளஸ் எஃப் பீட்டா மைனஸ் எஃப் மைனஸ் எஃப் ஹெச் பை ஆர் டிவைடட் பை 1 பிளஸ் பீட்டா. இந்த எஃப் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் எஃப் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு பீட்டா மைனஸ் ஹெச் பை ஆர்னு வருமாப்பா. பீட்டா மைனஸ் ஹெச் பை ஆர்னு வருமா, டிவைடட் பை 1 பிளஸ் பீட்டா. இப்படியும் எழுதிக்கலாமா இந்த ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ நீ யோசிச்சு பாரு, இஃப் பீட்டா, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் பீட்டா இருக்குல்ல,
இப்போ ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், புரியுதாப்பா? இப்போ நமக்கு எஃப்எஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, எஃப் காமனாக எடுத்துட்டீங்கன்னா பீட்டா மைனஸ் ஹெச் பை ஆர் டிவைடட் பை 1 + பீட்டாவா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல வச்சு சொல்லிடலாம் பாருங்களேன். இஃப் பீட்டா கிரேட்டர் தென் ஹெச் பை ஆர்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், எஃப்எஸ் வந்து பாசிட்டிவ்ல வருமாப்பா, வந்து பாசிட்டிவ்ல வரும். அப்போ ஃபிரிக்ஷன் என்ன டைரக்ஷன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன். அசியூம் பண்ண பாசிட்டிவ்ல அசியூம் பண்ணது பேக்வர்ட் டைரக்ஷன். பேக்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா டைரக்ஷன் கரெக்ட், பேக்வர்ட் டைரக்ஷன் கரெக்டாப்பா. இஃப் பீட்டா வந்து நமக்கு லெஸ் தென் ஹெச் பை ஆரா இருக்கு அப்படின்னா அப்போ எஃப்எஸ் வந்து நமக்கு நெகட்டிவ்ல வருமா. நெகட்டிவ்ல வந்தா நம்ம அசம்ஷன் தப்பு. அப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன். அப்போ நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன், ஃபார்வர்ட் டைரக்ஷன். இதுவே இஃப் பீட்டா வந்து ஈக்குவல் டு ஹெச் பை ஆரா வருதுன்னா அப்போ நமக்கு எஃப்எஸ் வந்து 0 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு ஃபிரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகாது. அப்படிதானப்பா? நோ ஃபிரிக்ஷன், நோ ஃபிரிக்ஷன். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கரெக்டாப்பா? ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்துச்சு. இப்போ ஹெச் வந்து 1ன்னு வச்சுக்கோ. ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஹெச் வந்து ஆரா, ஹெச் வந்து ஆரா. அப்போ என்ன ஆகும் நமக்கு, ஹெச் நீங்கள் ஆறு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பீட்டா வந்து 1பா, ஹெச் வந்து 6. அப்போ 6/6ன்னு வரும். அப்போ கேன்சல் ஆயிடும். அப்போ 1 - 1 என்ன வந்துடும், 0 வந்துடும்ல. ஸோ பீட்டாவும் 1 h/6ம் 1 வந்தால் ரிங்குக்கு வரும்லப்பா. இப்போ ரிங் எக்ஸாம்பிள் ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவா, ரிங்குக்கு பீட்டா வேல்யூ 1, h/6 போட்டிங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற இடம் டாப்னு வச்சுக்கோ. டாப்னா 6. ஸோ இப்போ r/r = 1. அப்போ பீட்டா ஈக்குவல் டு h/6ன்னு வந்துச்சா, அப்போ எஃப்எஸ் வந்து 0ன்னு போட்டுடலாம், டக்குன்னு போட்டுடலாம்ல. புரியுதா? சரியா? புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது இன்னமும் உங்க செம்ம ஈஸி பண்ணும், என்ன டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா உனக்கு தெரியும் பீட்டா எந்த இடத்துல அப்ளை பண்றோம்னு தெரியும். அப்ப அது ரெண்டை மட்டும் பார்த்துட்டாலே அது என்ன டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷன் இருக்குன்னு சொல்லிடலாம். எஸ். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் வரும், இந்த கொஸ்டினுக்கு இப்ப சொல்லுங்கப்பா. சரிங்களாப்பா? ஒரே நிமிஷம், ஸ்லோவா இருக்கு. இப்போ பாருங்கப்பா, சொல்லுங்கப்பா. இப்போ எனக்கு தெரியும்பா இந்த இடத்துல எனக்கு எந்த ஃபிரிக்ஷன் இல்லாம ரோல் ஆகணும், அதுவும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்து ஃபிரிக்ஷன் இல்லாம ரோல் ஆகணும்னா ரிங்குக்கு நீங்க எங்கப்பா அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம ரிங்குக்கு எங்க அப்ளை பண்ணணும், நீங்க வந்து அட்டு ஹெச் ஈக்குவல் டு ஆர்ல அப்ளை பண்ணீங்கன்னா எதை, எஃப் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு எஃப்எஸ் வந்து 0 ஆயிடும். கரெக்டா? எஃப்எஸ் வந்து 0 ஆயிடும். கரெக்டா? இப்போ டிஸ்க்கு எங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், ஃபிரிக்ஷன் 0 ஆகணும்னா யோசிச்சு பாருங்க. ஃபிரிக்ஷன் வந்து 0 ஆகணும்னா கண்டிஷன் என்ன ஸ்டூடெண்ட்ஸ், பீட்டா வந்து h/rக்கு ஈக்குவலா இருக்கணும். புரியுதா? இப்போ டிஸ்க்கு பார்ப்போமா. ஸோ இப்போ டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து 1/2 சப்ஸ்டிட் பண்ணவா. அப்போ h/r பீட்டா வந்து h/r ஃபிரிக்ஷன் 0 இருக்கணும். அப்போ 1/2. அப்போ h is equal to r/2ல அப்ளை பண்ணணும். டிஸ்க்னா r/2ல அப்ளை பண்ணணும். சரியாப்பா? டிஸ்க்னா r/2ல அப்ளை பண்ணணும். அடுத்து சாலிட் ஸ்பியர்ல நமக்கு ஃபிரிக்ஷன் இல்லாம ரோல் ஆகணும்னா பீட்டா வந்து h/rக்கு ஈக்குவலா இருக்கணும். சாலிட் ஸ்பியருக்கு பீட்டா வந்து நமக்கு 2/5. அப்ப h/r. அப்ப therefore h is equal to 2r/5. 2r/5. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 0.4r ஆப்பா. ஓகேங்களா? இதுவே நமக்கு ஹாலோ ஸ்பியரா இருக்கணும் அப்படின்னா, ஹாலோ ஸ்பியரு ஃபிரிக்ஷன் இல்லாம ரோல் ஆகணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தும் ஃபிரிக்ஷன் இல்லாம ரோல் ஆகணும்னா கண்டிஷன் வந்து பீட்டா ஈக்குவல் டு h/r. பீட்டா வந்து நமக்கு 2/3. சரியா? ஹெச் வந்து பாத்தீங்க அப்படின்னா h/r. அப்ப therefore h is equal to 2r/3. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? சரியா? இப்போ நமக்கு 2r/3 வந்து நமக்கு என்ன வரும், 0.67r. இது வந்து ரொம்ப சிம்பிள். பீட்டா இருக்குல்ல, ஹெச் வந்து எப்படி புரியுதா இல்லையா, அந்த ஹெச் எப்படி இருக்கணும்னா அந்த பீட்டா இருக்குல்ல அதோட ஆரை சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே. நமக்கு ஆல்ரெடி தெரியும்
ஹெச் வந்து பீட்டா ஆறு. அப்ப ரிங்கா இருந்துச்சுன்னா ஆறு, டிஸ்கா இருந்துச்சுன்னா ஆர் பை டூ. சரியாப்பா, டிஸ்கா இருந்துச்சுன்னா ஆர் பை டூ. இதே நமக்கு இதுவா இருந்துச்சுன்னா 2/5. ஓகேப்பா, சரி பாப்போமா. அப்ப ஃபைனலா செம்மையான ஒரு ஐடியா கிடைச்சது. அதாவது என்ன கேட்குறான், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தும் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாதான். ஓகேப்பா, ஐம் டேக்கிங் சார். ஓகேப்பா, என்ன பண்ணுங்க சார், ரவுண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேப்பா, இப்போ நான் என்ன பண்றேன் சரிங்களா, ஃப்ரிக்ஷன் இல்லாம ரோல் ஆகணும்னா ரிங்குக்கு எங்க அப்ளை பண்ணணும், ரிங்குக்கு எங்க அப்ளை பண்ணணும், நான் தான் சொல்லிட்டேன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஆர். ஸோ அப்போ வந்து ஹெச் ஈக்குவல் டு 1R, 1Rல அப்ளை பண்ணணும். இது வந்து இங்கே அப்ளை பண்ணணும், எஃப் இங்கே அப்ளை பண்ணணும். எதுக்கு, இது ரிங்குக்கு, ரிங்குக்கு. அடுத்து 1க்கு அப்புறம் எந்த வேல்யூ இருக்கு, 0.67. 0.67 யாருக்கு, ஹாலோ ஸ்பியருக்கு. அப்போ இங்கே சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து அந்த ஹைட் அலே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த அந்த ஹெச் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து. ஓகேவா, சரியா, மறந்துடாதீங்கல்ல. அப்போ 0.67, இது 1R, 0.67, 0.67 இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேப்பா, இந்த ஹைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இது வந்து 6, ரிங்குக்கு 6, 1R. இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 0.67R. இல்லை, இந்த எஃப் யாரோடதுன்னா எனக்கு ஹாலோ ஸ்பியருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 0.5 0.5க்கு அப்புறம் தான் 0.4. 0.5ல இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து யாருக்கு, இது யாருக்கு, இது வந்து டிஸ்க்குக்கு. ஸோ இப்போ இந்த ஹைட் வந்து நமக்கு 0.5R அப்ளை பண்ணணும். இதுவே வந்து 0.4R வந்து பார்த்தீங்கன்னா 0.4R வந்து இதே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை யாருப்பா, டிஸ்க்கு அப்புறம் சாலிட் ஸ்பியருக்கு எங்க அப்ளை பண்ணணும்னா 0.4R. இங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இல்லாம ரோல் பண்ணலாம், ரவுண்ட் ஆப்ஜெக்டை தேயாம பார்த்துக்கலாம். நீங்க வந்து உங்க ஆப்ஜெக்டை தேயாம நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா, சரியா இல்லையா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா நீங்க பியூர் ஃப்ரிக்ஷன் இல்லாம பியூர் ரோல் ஆகலாம் அப்படின்னா கேன் கெட் திஸ் ஐடியா. அப்போ கொஸ்டின்லேயே கொடுக்கலாம், நாங்க எஃப் வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்க், நாங்க எஃப் வந்து R/2ல அப்ளை பண்ணிருப்போம், கண்டுபிடுறா ஃப்ரிக்ஷன், டே ஜீரோடா. புரியுதா இல்லையா, கொடுக்குறானா, அவன்கிட்ட மட்டும் கஷ்டமா கொடுக்குறானா, டிஸ்க் கொடுத்துருக்கேன், ரோல் ஆகுதுன்னு கொடுத்துட்டேன், எஃப் வந்து R/2ல கொடுத்துருக்கேன், கண்டுபிடுறா ஃப்ரிக்ஷன், டே ஜீரோயா. அவ்வளோதான், புரிஞ்சுதா. திஸ் இஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷன். ஃபினிஷ் பண்றேன். அந்த இடத்துல நான் ஐடியா கொடுத்துருக்கேன், எல்லா ப்ராப்ளமும் போடல, பட் ஐடியா கொடுத்துருக்கேன். ஐடியா டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷனல் மோஷனா பிரிச்சிடணும். அதில் பியூர் ரோலிங்காக இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம பிரிச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், சப்போஸ் உங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா எஃப் வந்து கிரேட்டர் தென் எஃப்எஸ் மேக்ஸாக போயிடுச்சுன்னா அப்போ அது பியூர் ரோலிங்ல இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் ரோலிங்ல இருக்கு. அப்போ கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். சார் அப்போ கைனடிக் ஃபிரிக்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கும் சார், அதுதான் சார் சொன்னேன். மறுபடியும் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷனல் மோஷனா பிரிச்சுக்கோங்க. கைனடிக் ஃபிரிக்ஷன் தெரியுது இல்லை, அப்போ எழுதுங்க, நெட் ஃபோர்ஸ் எழுதுங்க, எழுதுங்க. 2 ஈக்குவேஷன் இருக்கும், 2 ஈக்குவேஷன் வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம், அவ்வளவுதான். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பியூர் ரோலிங் வச்சுதான் கேட்பான். பியூர் ரோலிங்ல இருக்கு, அப்போ எஃப்எஸ் எப்படி இருக்கும், அவன் அப்படிதான் கேட்பான். ஏதாவது கமெண்ட் பண்ணுறான். சரியா, திஸ் இஸ் த டாபிக். இந்த இடத்துல நம்ம வந்து முடிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா. சரியா, ஸோ 11th போர்ஷன்ஸ் எனக்கு கொடுத்த LMSல கொடுத்த என்னோட 11th போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட். ஹாப்பியா, கம்ப்ளீட்டட், சரியா, ஹாப்பி. ஓகே, ஆசிலேஷன் வேவ்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, சரிங்களா. சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்ப்பா, சரிங்களா. ஓகேவா.